ஹாய் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, புதினா தாங்க. புதினா இல்ல, பலாவ் நம்ம வீட்டில். ஸோ நான் எந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி கேரட் பீன்ஸ் எல்லாம் நான் ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். உங்ககிட்ட வந்து பச்சை பட்டாணி இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கு இருந்தாலும் நீங்கள் என்னென்ன காயெல்லாம் அதில் ஆட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ இதில் சேர்த்துக்குங்க. நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் போட்டு வச்சு, அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா செருவாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். அதனால சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அது வந்து ப்ரௌன் கலர் ஆகிடும், வதங்கிடும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி புதினா எடுத்துருக்கேன்னா அது கூட உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அதனால் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா வதக்கிங்க. இதில் தக்காளி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், உங்கள் இஷ்டம். தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று சின்ன தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தக்காளி போட்டால் புளிக்கிற மாதிரி ஆகிடும். நான் வந்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். சரிங்களா, ஊற்றிட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுங்கள். பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ எடுக்க முடியல, அது வந்து எடுக்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு கிளாஸ் வச்சுருந்தேன். இது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டிருந்தேன். ஸோ அதையும் இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து காரமும் சரி, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நீங்கள் 3 விசில் விட்டு எடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபைனலாக நமக்கு இப்படி தான் வந்துருந்துச்சு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் பலாவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.